அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த விருச்சிகம் ராசிக்கு கடந்த காலங்களில் சில பிரச்சனைகள், குறிப்பா நெருங்கியவர்கள் விலகி போயிருப்பார்கள் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்க நல்லா பழகிட்டு இருந்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிந்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். புதிய உறவுகள் வரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம். தேடாத உறவுகள் வரும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாதை மாறும், பயணம் மாறும் நேரம் என்றே சொல்லலாம். அதாவது செவ்வாய் பகவான் 10ஆம் பாவகத்துல கேதுவோடு இணைந்திருந்தாலும், அதாவது 10ல செவ்வாய் இருக்கிறது திக்பலம், ஆனா கேதுவோடு இணைந்திருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ். அந்த வகையில உடல்நல தொந்தரவு, சின்ன சின்ன வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல பெண்களாக இருந்தாக இரத்த சம்பந்தமான பிரச்சனை கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூட்டு சம்பந்தமான வியாதிகள், இந்த நீர் சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா தொழில் சிந்தனையோட இருப்பீங்க. எதையும் காரியத்தை சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு குறிப்பா வாழ்க்கை துணைவருடன் இருந்து இந்த கசப்புக்கள் நீங்கி ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது இந்த மாதத்துல ஒரு சிறப்பு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரு நெருடல்கள் இல்லாமல் இருப்பீங்க. பிரியாம இருக்கக்கூடியவர்கள். சரி, பிரிந்தவர்கள் என்ன ஆகுவாங்க? நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொன்ன மாதிரிதான், இது ஒரு பொது பலன் மட்டும்தான். பொது பலன்ல தனிப்பட்ட ஒருத்தருக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லவே முடியாது. உங்களுடைய ஸ்பெசிபிக் ஆரோஸ்கோப்ல கலஸ்திர தோஷமோ தாரதோஷமோ இருந்து பிரிந்து வழக்குகள் இருக்கீங்க, அல்லது வழக்குக்கே போகல பிரிஞ்சே இருக்கீங்கன்னா கூட தோஷங்கள் இருந்து பொருத்தம் இல்லைன்னா சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா சப்போஸ் தோஷங்கள் இல்லை, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோட தான் பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள்லாம் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலையும் உண்டு. அதாவது உங்களை தேடி வருவார்கள் பிரிந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த பிரிவுகள்லாம் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்போஸ் தொழில் காரணமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லயே நீங்க ஒரு ஊர்லயே இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சோ அப்போ குரு 8ஆம் இடத்துல இருக்கு. சூரியனும் இந்த மாதத்துல முதல் 15 நாள் 8ஆம் இடத்துல இருக்கும். குரு சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு தொலைதூர பயணத்துக்கு நீங்க சாத்தியம் இருக்கு. ஒரு வீடு மாற்றமோ வேலை மாற்றமோ உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கும், அல்லது ஏற்படாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது ஒரு இடமாற்றம் உறுதி, வேலை மாற்றம் உறுதி சில பேருக்கெல்லாம். சில பேருக்கு வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா சொந்த ஊருக்கே வரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட உண்டு. சில பேர் சொந்த வீடு கட்டிக்கிட்டு கூட வேற ஒரு ஏரியாவுக்கு, வேற ஒரு பிளேஸ்க்கு நீங்க இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வாடகை வீடேன்னா கூட வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இனிமேலும் உண்டு. சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியன் குரு சேர்க்கை என்பது நன்மைதான். தந்தையின் உடல்நலத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும், தந்தையால நன்மைகள் உண்டு. வேலையிலையும் மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன், வேலை தொழில் எப்படி இருக்கும்னாக்க, குறிப்பா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில ஹார்ட் ஒர்க் இருந்தாலும், ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாளினர், ஒர்க் பண்ணக்கூடிய எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும். ஆனா உங்களுக்கு சேம் ஜென்ரா இருக்கக்கூடியவர்கள் மறைமுக எதிரிகளாகவும் இருப்பாங்க. அதையும் கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா 10ல கேது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்க, அதாவது நீங்க ஆணா இருந்தீங்கன்னா ஆணே ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்குவாங்க, அல்லது அவர்களுடைய மறைமுக எதிர்ப்பால சில தொல்லைகள் இருக்கும். ஆனா மேலதிகாரிகளுடைய பாராட்டு, ஒர்க்ல ஒரு கௌரவம், புகழ், இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனாலும் வேலையில ஒரு மரியாதை இருக்கும், பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். அதே போல விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல பொருளாதார ரீதியாக பணம் ஏதோ ஒரு வகையில வரும். அதே போல வேலையிலையும் மதிப்பு மரியாதைகள்லாம் இருக்கும். மொத்தத்துல 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வேலை விஷயமா ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதுதான் பாதை மாறும் நேரம் என்றே சொல்றேன். அந்த பாதை மாறுறதுன்றது தவறான பாதைக்கு போறது கிடையாது, சரியான பாதைக்கு போறது தான் நான் சொல்ல வரேன். கடந்த காலத்துல நீங்க மனமாட்சியங்கள்,
கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனமாட்சியங்கள்லாம் மறந்து ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த ட்ராக்குக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. அதாவது தற்காலிகமாக பிரிந்தவர்களுக்கு சொல்றேன், நிரந்தரமாக பிரிந்தவர்களுக்கு அவருடைய விதி பயன் என்னவோ அதை அடைந்தே தீர்வார்கள். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் குடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கும். இந்த குடுப்பனையை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையே. நமக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு குடுப்பனை இருக்குன்னா நீங்க சிம்பிளா படிச்சீங்கன்னா கூட சிறப்பா எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. சில பேர்லாம் ஆண்டு கணக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில படிச்சது ஒண்ணு, செய்யற வேலை ஒண்ணுன்னு இருக்கும். இதுதான் அந்த வேலை செய்யணுன்றது தான் குடுப்பனையா இருக்கும். இதை படிக்கணுன்றது குடுப்பனையா இருக்கும். விதி இப்படிதான் வேலை செய்யுது. ஸோ இதை வந்து ஸ்பெசிபிக்கான ஹாரோஸ்கோப்ல மட்டுமே நம்ம இதை பார்க்க முடியும். இது வந்து ஒரு பொது பலன்ன்றது ஒரு கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். குரு இங்க வந்துட்டாரு, செவ்வாய் இங்க இருக்கிறாரு, சூரியன் இங்க இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய பலன் தானோ தவிர நம்மளுடைய பர்சனல் ஜாதகத்துல விருச்சிக ராசியில நீங்க பிறந்திருந்தா கூட, விருச்சிக ராசிக்காரராகவே நீங்க இருக்கிறீங்கன்னா கூட, ஒரு தெருவுல வந்து ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேருடைய வாழ்க்கையுமே வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பர்சனல் விதி என்பது அவர்கள் கையில் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இது ஒரு பொது பலனா சொல்றோம்னா அது எதுக்காக? கைடன்ஸ்க்காக எடுத்துக்கணும் நீங்க. அதாவது நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது, ஒரு சில விஷயத்தை செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பலன். அப்போ இந்த வகையில வந்து பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை மாற்றம் வருதுன்னா தாராளமா ஏத்துக்கலாம். வேலையில கூட இருக்கவங்களோட கொஞ்சம் கவனமா இருக்குங்க. கோபத்துல டென்ஷன்ல எதுவும் பேசிடாதீங்க. ஏற்கனவே கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே போல ராகுவை பொறுத்தவரையில உங்களுக்கு 4ஆம் இடத்துலயும் 10ல கேது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், அந்நியர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அந்த அந்நியர்களுடைய தொடர்புல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்துல ஆதாயங்கள் வரும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும். பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கிறது அல்லது பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்றது, இந்த மாதிரி சில சின்ன சின்ன கவலைகள் வரும். புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அல்லது கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல இந்த அங்காளி பங்காளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள், சகோதர வழி உறவுகள்ல சில முரண்பாடுகள்லாம் கொஞ்சம் வரும். அதனால இந்த சனி பாத்தீங்கன்னாக்க ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். இந்த சனி 140 நாள் வக்கர கதியில தான் செயல்பட போறார். அப்போ நவம்பர் 28ஆம் தேதி வரலும் வக்கரத்துல தான் இருப்பாரு. அந்த வகையில வந்து பார்க்கும்போது சனி வக்கரமானா உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். 5ஆம் இடத்துல இருந்து சனி வக்கரம் ஆகும் போது 4க்குரியவன், வேலையில மாற்றம் வரும், அலைச்சல்கள் இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாகலன்னா நீங்க வேலையில கவனமா இருக்கணும், கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு வேலை பார்க்கணும். ஏன்னா சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா சனி வக்கரமாகாம இருக்கும் உங்க ஜாதகத்துல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வக்கர காலம் என்பது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். இந்த பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது, அதே போல நம்பக்கூடாதவர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறது போன்றவையெல்லாம் வரும். அதனால இந்த நேரத்துல இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு நவம்பருக்கு பிறகு நீங்க அதை வந்து செயல்படுத்துங்க, அதுதான் நல்லது. இப்போ வந்து ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணாதீங்க, அது பிற்காலத்துல நீங்க ராங்கா யோசிக்கக்கூடிய காலகட்டமா போயிடும். வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது போன்ற இந்த ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணாதீங்க. அல்லது வீடு கட்டுறதுக்காக ஒரு பில்டர்கிட்ட இந்த நேரத்துல கொடுத்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு பணத்தை கொடுக்குறீங்கன்னா கூட அவர் வந்து இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதனால இந்த டியூரேஷன்ல வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அப் டு நவம்பர் 28 வரலும் சனி வக்கர காலத்துல இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். அப்போ ஒரு மனக்குறைகளும் அதன் மூலம் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது புதன் வக்கரம். இந்த மாதத்திலேயே ஜூலை 19ஆம் தேதி புதன் வக்கரமாகிறாரு. உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துல புதன் இருக்கும். இந்த புதன் வந்து வக்கரம் பெறுவது என்பது 8க்குரியவன் வக்கரம் பெறாரு. அப்போ வந்து உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை புதன் வக்கரம் ஆகுறது கொஞ்சம் பாசிட்டிவ் தான். கடனையோடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதாவது இந்த ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து அப் டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரலும் புதன் வக்கர கதியில் இருக்கும். அந்த வகையில இந்த வக்கர காலத்துல கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும், பண வரவு நல்லாவே இருக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும், படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வரும், கான்சன்ட்ரேஷன் கூடுதலாகவே போடுவீங்க, எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 9ஆம் இடத்துல இருந்து புதன் வக்கரமாகிறதுனால பூர்வீக சொத்து போன்றவற்றில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் இப்ப வெளிப்படும். அதுல வந்து கவனமாக கையாளணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி கூட நீங்க வச்சுட்டு அப்புறம் அதுக்கான செயல்பாடுகளை செய்யலாம். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த புதன் வக்கரத்தால கடன் தீரும், நோய் ஆனா கொஞ்சம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் கேது இணைவுன்றதுனால டென்ஷனாலேயே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்.
அதாவது டென்ஷன் இல்லாம கொஞ்சம் நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். கொஞ்சம் வாக்கிங் பண்ணீங்கன்னா கூட போதும், ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணீங்கன்னா கூட அதுவே ஒரு மெடிடேஷன் மாதிரி நன்மைகளை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, நிதி நிர்வாகம், கம்ப்யூட்டர், ஐடி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்கிங், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். இன்சூரன்ஸ், வாக்காள் பளிக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, புரோகிதம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு சிறு தொழில் செஞ்சு அலைஞ்சு வியாபாரம் பண்றக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் நல்லாவே இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையிலும் நிறையவே வரும், ஆனா எக்ஸ்பென்சஸ் ஆகும். விருச்சகத்துக்கு விரையாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சுப விரயங்களும் காத்திருக்கு. அந்த சுப விரயங்களை நீங்க செஞ்சிருங்க. பிள்ளைகள் வகையில விரயங்கள் இருக்கு, அதையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வரன் தேடுறீங்கன்னாக்க, திருமணமாகாதவர்கள் வரன் தேடுறீங்கன்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதே போல மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா மறுமணத்திற்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதற்கு நீங்க முயற்சி செய்யலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, நீங்க வந்து அருகாமையிலே இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யுங்க. துர்க்கை வழிபாடு துயரங்களை விரட்டும். வெள்ளிக்கிழமையில கரெக்டா காலையில 10 to 12 ராகு காலம், இந்த நேரத்துல போயிட்டு நீங்க ஒரு எலுமிச்சம்பழ மாலையை துர்க்கை அம்பாளுக்கு அணிவிச்சுட்டு 108 மாலை 108 எலுமிச்சம்பழம் போட்டு கூட அணிவிக்கலாம். இல்லைன்னா உங்களால முடியலனாக்க ஒரு 11 எலுமிச்சம்பழத்தை மாலையா கோத்து அணிவிக்கலாம். முடிஞ்சா ஒரு பாவாடை அங்கவஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேகம் செஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு நல்லது. தடைகள் நீங்கும், வெற்றிகள் ஏற்படும். துர்க்கை வழிபாடு, அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க எலுமிச்சம்பழத்துல விளக்கேற்றிட்டு வர்றீங்கன்னா கூட வெள்ளிக்கிழமையில திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அரசு வேலை அல்லது ஒரு நல்ல வேலையை என் வாழ்க்கையில கிடைக்கல, இது வரலாம் அப்படின்றவங்க கூட இதை நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க. இறைவன் கையில எல்லாமே இருக்கு. இறைவனை வழிபாடு செய்யுங்க, அவரால் தான் மாற்ற முடியும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் வந்து சில விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும். உடல்நலம் விஷயத்துல கவனமா இருக்கணும். உடன் பணிபுரியவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்ப்பாளினால் உங்களுக்கு தொல்லை இல்லை. நல்ல ஒரு ஸ்மூத்தா தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போகும், பிரச்சனை கிடையாது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.